அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னு சொன்னால், கொங்கு மண்டல சதகத்துக்குள்ள முத்தரசர்களை பற்றி நான் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் குமணனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குமணன் யாருன்னு சொன்னால், முத்தரசர்கள் மாதிரியே ஒரு அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு அரசன் தான். நம்ம கடையேழு வள்ளல்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த கடையேழு வள்ளல்களில் இவரும் ஒருவராகவே நம்ம சொல்லப்படலாம். ஏன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், கொடுக்குற குணத்தில் நம்ம பேருக்கு சொல்லுவோம், உனக்காக நான் உயர கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள், மனிதர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் நட்புக்காகவும் பழகின உறவுகளுக்காகவும் உயரையே கொடுத்து வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய வரலாற்று செய்திகளில் பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த குமணன் யாருன்னு சொன்னால், ராமாயண கதையை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நாட்டை தம்பிக்காக பரதனுக்காக விட்டுட்டு காட்டுக்கு சென்றான் ராமன். ராமாயண கதைன்னு நம்ம இது கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா, குமணன் தன்னோட தம்பிக்காக நாட்டையே ஆளுவதற்கு விட்டு கொடுத்துட்டு கொடுமையான ஒரு காட்டுக்குள்ளே, உயிருக்கே உத்தரவாதமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே போய் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த குமணனை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த குமணனும் இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே வாழ்ந்த அரச பரம்பரை சார்ந்த ஒரு அரசன். இது ஒரு கதையாக கூட நம்ம இங்கே சொல்லலாம். இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிற நாட்டுக்குள்ளே, இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயந்தான். ஏன்னா இவங்களையெல்லாம் பார்த்து தான் நம்மளும் என்னது, கொடுக்குற குணத்துலேயும் விட்டு கொடுத்து போகிற குணத்துலையெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம எங்கெங்கேயோ யாரை பற்றியோ கேள்விப்பட்டுருக்கோம். ஆனால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூதாதையர்கள், சான்றோர்கள், புலவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சிறந்த பண்பு நலன் மிக்கவர்களாக வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறப்போ உண்மையிலே பெருமை தரக்கூடிய விஷயம். அந்த வகையில் இந்த குமணனை பற்றி இந்த கார்மேக புலவர் என்ன எழுதியிருக்காரு, என்ன பாடலில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்போ விளக்கமாக பார்க்க போகிறோம். நாட்டினை தம்பி கொளக்காடு சென்று நலிவுறு நாள் பாட்டிசைத்ததோர் புலவன் வேண்ட வெண்தலை பற்றி அறுக்க தீண்டி என் தம்பி இடத்தில் கோடி பொன் எய்து என்று வாட்ட கை தரும் குமணன் கொங்கு மண்டலமே. ஏதாவது பாடல் புரியுதா? அதாவது நாட்டினை தம்பி, தான் ஆசைப்பட்ட, தான் ஆண்டுகிட்டு இருந்த ஒரு நாட்டை தம்பி ஆசைப்பட்டான அப்படிங்கிறதுக்காக நாட்டினை தம்பி இடத்தில் கொடுத்து விட்டு, கொளக்காடு கொடுமையான அதாவது விலங்கினங்கள் வாழக்கூடிய, கொடூரமான விலங்கினங்கள் வாழக்கூடிய கொடுமையான ஒரு காட்டுக்குள்ளே போய் வாழ்ந்துட்டுருக்கான். நலிவுறு நாள் அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற அந்த தருணத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், பாட்டிசைத்ததோர் புலவர். நம்ம இங்கே புலவரை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னு சொன்னால், அந்த காலத்து அரசர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா புலவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அரசர்கள் எல்லாம் இருந்திருக்காங்கங்கிறது இந்த புலவர்கள் சொல்லி தான் நமக்கு தெரியும், பாடல்கள் மூலிமா. சங்க இலக்கிய 8 தொகை 10 பாடல்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா புலவர்களால், பாணர்களால் எழுதப்பட்டது. அவங்கள பற்றி சொன்னதுனால தான் நமக்கு இன்றைக்கி அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்கங்கிற விஷயம் தெரியுது. அதே மாதிரி பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் வாழ்க்கை கொடுத்தவங்களே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அரசர்கள் தான். அந்த வகையில் அந்த காலத்துக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருந்தவர்கள் அரசர்கள், புலவர்களுக்கு. அதனால் இந்த புலவர்கள் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்முடைய இத்தனை சங்க இலக்கியங்களும் தோன்றி இருக்காது. நம்ம இன்றைக்கி இதையெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கவும் மாட்டோம். அந்த மாதிரி புலவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு பொருளை கொடுத்தவர்கள், சும்மா யாசிக்கிறது கிடையாது. அரசர்களை பற்றின உண்மையான விஷயத்தை பேசினாங்க. அவங்க கையில் என்ன கிடைச்சது அதை பொண்ணாக பொருளாக கொடுத்தாங்க, நிலமாக கொடுத்தாங்க, தானமாக பெற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுடைய அந்த காலத்திலேருந்து அவங்களுக்குன்னு இருக்கிற திறமையை வெளிக்காட்டின விதத்தில் அரசர்கள் மகிழ்ந்து போய் கொடுத்தார்கள். அதுதான் அன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு, வாழ்வாதாரத்துக்கு அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டினாங்க. அந்த வகையில் புலவர்களுக்கெல்லாம் கொடுக்குற குணத்தில் குமணன் உயரையே கொடுப்பான். அந்த அளவுக்கு இருந்தவன். இந்த இடத்துல சொல்லப்படுற புலவன் யாருன்னு சொன்னால், சீத்தலை சாத்தனார். காட்டில் பார்க்குறாரு, அவரை பற்றின புகழை எடுத்து பேசுகிறாரு. அவர் என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த தருணத்தில் எதை கொடுக்குறத, காட்டில் இருக்கிறவருக்கு என்ன கொடுக்க முடியும்? தான் அணிந்திருக்கிற ஆடை மட்டும்தான் அவருக்கு சொந்தமானது. சரி, அவர் அரசராக இருந்தவருக்கு ஒன்றுமே இல்லை கையில். அப்போ அவர் சொல்கிறாரு, வெண்தலை அறுத்து, என்னுடைய தலையை அறுத்து. சரி, அந்த அறுக்கிறதுக்கு கூட ஆயுதத்தை தேட வேண்டாம். அவருடைய இடுப்பில் இருந்த ஆயுதத்தை எடுத்து கையில் கொடுக்குறார். இந்த ஆயுதத்தை வைத்து என் தலையை அறுத்து எடுத்துக்கொள். தீண்டுதல் அறுத்தல். தம்பி இடத்தில் கோடி, என்னுடைய தம்பி நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க, அவன் கையில் கொண்டு போய் இந்த தலையை கொடுத்தேன்னு சொன்னான். அவன் எத்தனை கொடுப்பான்னு சொன்னால், கோடி பொன் எய்தும், கோடி பொண்ணு உன் கையில் கொடுப்பான்.
கோடிங்கிறது இன்றைக்கி எவ்வளோ? அந்த காலத்திலே கோடிங்கிறது எவ்வளோ பெரிய மதிப்பார். கோடி பொன்னை உன் கைதில் உனக்கு பரிசாக கொடுப்பான், பெற்று வாட்ட கை தரும் குமணன், பெற்று உன்னுடைய வாழ்க்கையை சிறப்படைய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாட்டம், சரியா, அதாவது மனதில் சந்தோஷமான ஒரு மனநிலையில் எடுத்து அவர் கையில் ஆயுதத்தை கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அரசன் வாழ்ந்த நாடு இக்கொங்கு மண்டலம். இந்த கொங்கு மண்டலம் இப்பேற்பட்ட சிறப்புடையது. அப்படிங்கிறப்ப இவங்கெல்லாம் வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளும் இந்த கொங்கு மண்டல பகுதி வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது உண்மையிலே சிறப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இவரை பற்றின 3 விஷயங்கள், அதாவது இங்கே பாட்டில் சொல்ல விஷயம் சொல்லணும்னு சொன்னால் கொடுக்குற குணத்தில் இவரை மிஞ்சிருக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா உயிரையே தன்னுடைய தலைவே அறுத்து எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துரு, அவனுக்கு என்ன வேணாலும் தருவான்னு சொல்கிறக்கே ஒரு தைரியம் வேணும். சரியா, இப்போ என்னிடத்தில் உனக்கு கொடுக்குறக்கு எதுவுமே கிடையாதுப்பா, என் தலை மட்டும்தான் இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல, தலையை அடமானமாவது வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தலையவே கொடுக்குறேன், கொண்டு போய் நீ கொடுத்து என்னுடைய தம்பி இடத்தில் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னதமான கொடுக்குற குணத்தில் தன்னையவே என்னது ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம், நம்மளாம் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த வகையில் இந்த மாதிரி வள்ளல்கள் எல்லாம் வாழ்ந்த நாட்டில் கொங்கு வட்டார பகுதிக்குள்ளே மண்டலத்துக்குள்ளே நம்மளும் வாழ்கிறோங்கிறது நமக்கு உண்மையிலே பெருமை தரக்கூடிய விஷயம். நன்றி, வணக்கம்.